ஸ்ரீ அவந்தி திருத்தல மாஹாத்மியம் 10ஆம் அத்தியாயம். குடும்பிகேஸ்வரரின் மகிமை. சனத்குமாரர் கூறினார், இனிமேல் 3 உலகங்களிலும் நன்கு அறியப்பட்ட ஒரு தீர்த்தத்தை நான் விவரிக்கப் போகிறேன். மகேஷரின் சுயமாக வெளிப்பட்ட லிங்கம் குடும்பிகேஸ்வரர் என்று புகழ் பெற்றவர். தூய்மையானவர் மற்றும் சிரார்த்தத்தை செய்த பிறகு இறைவனை சந்தித்து 7 பிறவிகளில் செய்த அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுபவர். அவர் அனைத்து உலகங்களையும் கடந்து சிவனின் உலகத்திற்கு செல்கிறார். அதன் கரையில் அனைத்து வகையான காய்கனிகளையும் பல்வேறு வகையான குமிழ் வேர்களையும் கொடையாக வழங்குபவர் மிகப்பெரிய இலக்கை அடைகிறார். பௌஷ மாதத்தின் பிரகாசமான பாதியில் முதல் அல்லது 8ஆம் நாளில் விரதம் இருப்பவருக்கு குதிரை யாகம் செய்த பலனும் கிடைக்கும். ஆஸ்வின மாதத்தின் பௌர்ணமி நாளில் மகேஷ பட்டு தலைப்பாகை காணும் தூய மனிதன் பாவங்களிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்திற்கு செல்வான். சக்கர மாதத்தின் பிரகாசமான பாதியின் 5ஆம் நாளில் பக்தர் விரதமிருந்து கற்பூரம், குங்குமம், கஸ்தூரி மற்றும் சந்தனம் ஆகியவற்றை இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும். உணவு பிரசாதம் நெய்யுடன் பால் புட்டு. அவர் தனது மனைவியுடன் ஒரு பிராமணரையும் ஊட்ட வேண்டும். அவர் பிராமணரை இறைவனின் முறையான பிரதிநிதியாக கருத வேண்டும். அவர் ருத்ரலோகத்தை அடைவார். மேலும் 14 இந்திரர்களின் ஆட்சி காலத்தை உள்ளடக்கிய ஒரு காலம் அவர் அங்கேயே தங்குவார். 10ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.